எஸ்டிபி அது பண்ணும்போது டேக்ஸ்னு போட்டுருந்துச்சு ஆமா நெட்ல. அப்ப மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணும்போது டேக்ஸ் இருங்க ஆகுற மாதிரி எனக்கு இருங்க டவுட் டாக்ஸ் வந்துச்சு. வந்து ஆக்சுவலா நம்ம கையில கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு சில வருஷத்துக்குலாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி டாக்ஸே இல்லாம இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து 10% 1 இயருக்கு மேல இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அது வந்து 10% தான் டாக்ஸேஷன் சொன்னாங்க இல்லைங்களா. அதுவும் ஃபர்ஸ்ட் 1 லேக்குக்கு உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது, ம். எக்ஸம்ஷன். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதே 10% 12% இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க. அந்த 1 லேக் 1,25,000 டாக்ஸ் எக்ஸம்ப்டட் லிமிட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபரோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்ணும் போதுங்க உங்களோட ம். ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டும் இருக்கும், அதுல ஒரு சின்ன போர்ஷன் தான் ப்ராஃபிட்னு இருக்கும், கெயின். ஓ. ஓகே ஓகேங்களா. ஓகே. அந்த ஒரு கெயின் வந்து இப்போ நீங்க 5,000 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஒரு 5,000 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்க, அதுல வந்து 3,000 ரூபாய் உங்களோட போர்ஷன், ஓகேங்களா. ம். 2,000 ரூபாய் உங்களோட கெயினா இருக்குதுன்னு ப்ராஃபிட் சும்மா ஒரு ப்ராஃபிட். ப்ராஃபிட் நமக்கு ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன். அப்ப இந்த 2,000 பர் மந்த்ன்றது 12 மந்த்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 24,000 இல்லைங்களா. ஆமா. அப்போ நீங்க வந்து அவங்களோட லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1,25,000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ம். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸ்ன்றது வராது. ஓ, எஸ்டிபி இதே மாதிரி தான், இதே அதேதான் கால்குலேஷன் தானா? சிஸ்டமேட்டிக். ஆமா சிஸ்டமேட்டிக் அது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு பண்றீங்கனால. ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், அந்த யூனிட் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆமா பண்றோம் இது பொறுத்து. எல்லாமே அந்த இதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்ல கேப்சர் ஆயிடுங்க. அதாவது எஸ்டிபி பண்றீங்கன்னா கூட ஸ்விட்ச் பண்றீங்கன்னா கூட ஸ்விட்ச் அவுட் ஸ்விட்ச் இன் ஆகுங்க. வந்து ஒரு ஸ்கீம்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு வராது, சரி. ஓகேங்களா. ஆனா வந்து ஸ்கீம் அந்த ஒரு பர்டிகுலர் ஏஎன்சிக்குள்ளேயே ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு போகும், ம். 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 ஓகேங்களா. ம். அப்போ உங்களுக்கு அந்த கேபிட்டல் கெயின் அந்த இதுல கேப்சர் ஆயிடும். இதுதான் இந்த வருஷத்துக்கான கேபிட்டல் கெயின். அன்டில் நீங்க எடுக்காம ஒரே ஸ்கீம்ல கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க, அதுல உங்களுக்கு கெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதுன்னா நீங்க எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் கிடையாது. இந்த டே நீங்க வந்து எவ்வளவு கார்பஸை சேர்த்திருக்கீங்க, அதுல இருந்து எவ்வளவு போர்ஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலா ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு கெயினா வரும். அந்த கெயின் வந்து அந்த நீங்க எடுக்கிற டைமுக்குள்ள அப்ளிகபிள் டாக்ஸோட இதுதான் வருங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு போறோம், இது யாருக்குமே தெரியாதுங்க 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன டாக்ஸேஷன் இருக்கும்ட்டுங்க. டாக்ஸேஷன் ஏன் அடுத்த ஒரு 5 இன்னொன்னு வருஷத்துல என்னன்னா என்னன்னு நம்ம தெரியாது. வந்து இதுல ரொம்பலாம் நம்ம மைண்ட் டுவர்ட்ஸ் டாக்ஸ் போக கூடாதுங்க. ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு என்னன்னா, வர ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம வந்து டாக்ஸ் கொடுக்க போறோம், ம். ஓகேங்களா. அப்ப நீங்க ஒரு லாங் டேர்ம்ல வந்து அதுவும் இல்லாம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல நமக்கு வந்து ஒரு பெரிய கார்பஸ் சேர்க்கும் போதுங்க, ஒரு ஃபர்ஸ்ட் சின்னதா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் உங்களுக்கு தெரியாது, நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம எஸ்ஐபி பண்ணும்போது கூடங்க அது ஒரு அளவுக்கு கார்பஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கார்பஸும் இன்வெஸ்டடா இருக்குது இல்லைங்களா. அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 பண்ணும்போது ஆக்சுவலா உங்களுக்கு இனிஷியல் பேக்ரவுண்ட் பிரின்சிபல் வந்து பெரிய 10,000 தான் இருக்கும். ஆனா அதே ஒரு 2-3 இயர்ஸ் போகும்போது உங்களோட இன்வெஸ்டர் அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா 5 lakhs 10 lakhs அது இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது இல்லைங்களா. ஆமா. அப்போ அது வளரும் போது உங்களுக்கு வந்து அதுல ஒரு லாங் டேர்ம்ல கேபிட்டல் கெயின் அதிகமாகும். ஏன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இருக்கு இல்லைங்களா. அப்ப நம்ம அந்த கெயின்ல அவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அதுவும் அந்த டைம்ல நம்ம வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டுக்கு ப்ரொபோஷனலா தான் கொடுக்க போறோம். ஏன்னா டோட்டல் கார்பஸுக்கு டோட்டலா இருக்கிறது தான் கெயின்ஸுங்க, ஓகேங்களா. அதனால நம்ம வந்து அன்ரியலைஸ்டு கெயினுக்குலாம் நம்ம வந்து டாக்ஸ் கொடுக்கல. ம். எதெல்லாம் ரியலைஸ் பண்றோமோ நமக்கு வந்து ஒரே டைம்ல வந்து நம்ம கிட்ட இப்போ 1 கோடி ரூபாய் நம்ம கார்பஸ் சேர்த்துட்டோம்னா கூட 1 கோடி ரூபாய் ஃபுல்லா எடுத்தோம்னா ஒருவேளை நீங்க வந்து அந்த 1 கோடி ரூபாய்க்கு 50 லட்ச ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்னு வச்சுப்போமே. அப்ப அந்த 50 லட்ச ரூபாய்க்கு ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற டாக்ஸேஷன் ரூல் படி பாத்தீங்கன்னா 1,25,000 தவிர மீதி இருக்கிற 48,75,000 ரூபாய் நம்ம வந்து டாக்ஸ் கொடுக்கணும். ஆமா. ஆனா யாருமே அந்த ஃபுல் இது நம்ம வித்ட்ரா பண்ண போறது இல்லைங்களா. நம்ம தேவையான 1 crore அதுக்கு தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்ணும்போது நமக்கு மந்த் ஆன் மந்த் நீங்க வந்து 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்க, 25,000 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணும்போது 12 மாசத்துக்கு 3 லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. ம். 1 கோடிக்கு 50 லட்ச ரூபான்னா அப்ப 3 லட்சத்துக்கு வித்ட்ரா பண்ணதுக்கு எவ்வளவு அந்த ப்ரொபோஷனல் கெயின் இருக்கு பாத்தீங்களா. அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1,25,000 வராதுங்க. அப்ப அந்த லிமிட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மீதி இருக்கிறதுக்கு தான் 12% கொடுக்க போறோம். அதுவும் இல்லாம அந்த டைம்ல என்ன டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி பொறுத்து தான் இருக்குங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா இது நம்ம கையில இல்லாத நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து புரியுது. லாங் டேர்ம்ல வந்து உங்களோட ப்ராஃபிட் உங்களோட கெயினே அதிகமா இருக்கும்போது இந்த 12%ன்றது மினிமல் ஆயிடும். ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை விட்டுருங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸேஷன் படி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லயே நீங்க பாத்தீங்கன்னாவே 15% இருந்தது இல்லைங்களா. ஆமா. ஓகேங்களா. அப்ப அந்த 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லயே முன்னாடி இருந்தது தான் இல்லைங்களா. இப்ப லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல ஸ்டில் நம்ம 12% கம்மி தானே.
ஓகே. இப்போ அது 20 ஆகிட்டாங்களா இப்போ? இப்போ அது 20 ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு அந்த 1,25,000ன்றது எக்ஸம்ஷன் லிமிட் கூட வச்சிருக்காங்க இல்லைங்களா? இதுவே மாறுங்கன்ற நான். கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில டிசிஷன்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்ஸ் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் இல்லாம பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப டாக்ஸ் வந்ததுங்க. அதனால ஃபியூச்சர் வந்து கண்ட்ரியோட growth-அ பொறுத்தும் அவங்க எடுக்கிற கவர்மெண்ட் எடுக்கிற டிசிஷன்ஸை பொறுத்து மாறுங்க. நம்ம வந்து கான்செப்ட் நீங்க கேட்கறதுக்கு SWP இப்படிலாம் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இதை தவிர வேற நீங்க எந்த அசட்லயும் இந்த அளவுக்கு பிளானிங் பண்ண முடியாதுங்க. ஓகே, நீங்க வேற இதை தவிர கோல்டு எடுத்துங்க, இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறது, இல்ல வந்து ரெண்டல் இன்கமா இருக்கட்டும், இல்ல வந்து பிக்சட் டெபாசிட், எல்லாத்துக்குமே அந்த ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் வந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இல்ல லாங் டேர்ம்ல வேற ஏதோ ஒரு நம்ம வெல்த் கிரியேஷன்ற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு பிளான் பண்ணும்போதுங்க, இப்ப ஆக்டிவா நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு மேபி இன்கம் பெரிய இன்கமா இருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வருமோ நம்ம இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்டாப் ஆகுது இல்லைங்களா? அப்பதானே நம்ம வந்து பாசிவ் இன்கம் டிபெண்ட் பண்ணிட்டு அப்பதானே நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்ண போறோம் இல்லைங்களா? அப்ப நீங்க இது வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களோட டாக்ஸ்ல படியே வந்து நீங்க வந்து அந்த டாக்ஸேஷன் அன்னைக்கு என்ன ரூல்ஸ் அப்ளிகபிளோ அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs அந்த நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதோட இதுவும் மேபி ஓல்டு ரெஜிம் கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கலாம். நியூ ரெஜிம்லயே உங்களுக்கு வந்து ஸ்லாபே வந்து ஃபர்ஸ்ட் 5 lakhs 10 lakhs கிடையாதுன்ற மாதிரி 7 lakhs அந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம எடுக்கிற டைம்ல நமக்கு வந்து ஆக்டிவ் இன்கம் இல்லாத போது இதுதானே பாசிவ் இன்கம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானிங் பண்ணிக்கலாங்கன்ற நான். அப்ப நீங்க வந்து பார்க்கணும். அப்ப வந்து ஈக்விட்டில இருந்து எடுத்தோம்னா இந்த அளவுக்கு லிமிட் எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த 1,25,000க்குள்ள இந்த ஒரு லிமிட் வரைக்கும் நமக்கு டாக்ஸ் இது எஃபிஷியன்ட்டா வரும். அப்படி நமக்கு ஒரு அளவுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டா நம்ம எப்படி வித்ட்ராவல் பண்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி பாத்துக்கலாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் டெட்ல இருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட டாக்ஸ் ஸ்லாப்ல தானே வந்துடும். டாக்ஸபிள் இன்கம் உங்களுக்கு என்ன அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஆக்டிவ் இன்கம் கிடையாது இல்லைங்களா? பாசிவ் இன்கம் தானே. அப்ப அதுல வர கெயின்ஸ் அதுல இருக்கிற நீங்க வர இதெல்லாம் வந்து டெட் ஹைபிரிட்ல இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து டைரக்டா டாக்ஸபிள் இன்கம்ல உங்களோட இன்கமே உங்களுக்கு அந்த பாசிவ் இன்கமா தான் இருக்குதுன்னும் போது அன்னைக்கு இது ஓரளவுக்கு இது காம்ப்ரமைஸ் ஆயிடும் இல்லைங்களா அதுல. இப்போ நீங்க என்ன அப்படின்னா அந்த டாக்ஸ் பிளானிங்ன்றது அது நம்ம கார்பஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பண்றதுங்க. ஆமா அதெல்லாம் புரியுது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சிப்பா இருந்தாலும் இப்ப லம்சமா இருந்தாலும் நம்ம ஒரு டார்கெட் அமௌண்ட் வைக்கிறோம்னா அந்த டார்கெட் அமௌண்ட் ரீச் பண்ற வரைக்கும் ஈக்விட்டி தான் கண்டினியூ பண்ணுவோம். அப்படி ஆமாங்க. இப்ப நான் சிப்பு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இப்ப நான் 30 lakhs வைக்கிறேன்னு வைங்களேன் ஒரு டார்கெட் அமௌண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 30 lakhs ரீச் பண்ற வரைக்கும் நான் சிப் வந்து ஒரு 10,000 பண்றேன்னா அப்பப்போ ஒரு லம்சம் பண்ணாலும் ரெண்டுமே சேர்த்து நம்ம எதுல இருப்போம் ஈக்விட்டில தான் ஃபுல்லா போயிட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஆமா ஃபுல்லா போகணும். அதை வந்து நீங்க வந்து எப்ப நீங்க வந்து உங்களுக்கு இந்த கார்பஸ் அச்சீவ் பண்ணிட்டு நம்ம வந்து SWP ஸ்டார்ட் பண்ற மாதிரி வித்ட்ராவலுக்கு பிளான் இருக்கும்போது 2-3 years முன்னாடியே இந்த ஒரு பிளானிங்கும் இருக்கணுங்க. அதாவது ஈக்விட்டி ஹைபிரிட் டெட்ன்ற மாதிரிங்க. ஆனா இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல வரேன் நான், இதுதான் பிக்ஸ்டு ரூல்ன்றது கிடையாதுங்க. ஸ்டார்டிங்லேயே கூட ஒரு சின்ன போர்ஷனை கூட டெட்ல போட்டுட்டே கூட வரலாம். என்ன ரீசன் சொன்னீங்கன்னா டெட்ல ஒரு போர்ஷன் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அது ஒரு எமர்ஜென்சி கார்பஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நம்மளோட 6 months சேலரி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் 12 months சேலரி ஓகேங்களா? 12 months சேலரி வரைக்கும் நமக்கு வந்து டெட்ல வச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்ப வச்சிட்டு இருக்கிறதுனால இதுல உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ் என்னன்னா, கரோனா மாதிரி ஏதோ ஒரு ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல கூட இது உங்களுக்கு கை கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து மார்க்கெட் ஃபாலா இருக்கும் போதும் நம்ம பை பண்றதுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் எக்ஸஸா பணம் இருக்கணும் இல்லைங்களா? இப்ப 12 மாசம் பணம் சேர்த்திருக்கோம் பாத்தீங்களா? அதுல இருந்து ஒரு 6 மாசம் பணத்தை கூட நம்ம வந்து இல்ல 3 மாசம் பணத்தை கூட நம்ம ஈக்விட்டியில மாத்தும் போது இதெல்லாம் நமக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் இல்லைங்களா ரிட்டர்ன்ஸ் வரும்போது. ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா 3 ஃபண்ட்லையும் வச்சுக்கணும். ஈக்விட்டியில் கொஞ்சம் அதிக போர்ஷனாக போயிட்டு இருக்கணும். ஓரளவுக்கு போர்ஷன் வந்து அப்ப சொல்றது அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ஒரு சிப்பு 10,000 ஈகிள்ல பண்ணுவோம். இப்ப லம்சம் நான் ஒரு 1 lakh பண்ண போறேன்னா அந்த 1 lakhே போடும் போதே கொஞ்சம் பிரிச்சே போட சொல்றீங்க. ஆமா, ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்ப கரெக்ஷன் தெரியுது, அப்புறம் வந்து பேரியேஷன் தெரியுது. அப்ப வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஜஸ்ட் உங்களோட ரெகுலர் SIP இல்லாம கொஞ்சம் அடிஷனலா டெட்ல இருக்கிறத நம்ம மாத்தி விடும் போது உங்களுக்கு நமக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் பட் எனக்கு புரியுது. பட் ஆனா பொதுவா நானே பாத்துருக்கேன். பட் உங்களுக்கு தெரியும் ஈக்விட்டி கம்பேர் பண்ணா டெப்த் கம்மியா தான் கொடுக்கும். இப்போ நான் 1 lakh இல்ல நான் உங்களுக்கு சாய்ஸ் தான் கொடுக்குறேன். என்ன சொல்ல வரேன்னா நீங்க சொல்றத ஃபுல்லி அக்செப்டட். ஃபுல்லா ஈக்விட்டில போனா ஒரு ரிட்டர்ன்ஸ் வருங்க. நான் எப்படி சொல்ல வரேன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகும் போது இதை வந்து மாத்திரம் இல்லைங்களா, அதை காம்பன்சேட் பண்ணிட்டு நார்மலா விட இதுல கொஞ்சம் பெட்டரா வரதுக்கான சான்சஸும் இருக்குதுங்கன்ற நான்.
நீங்க ஓகே சொல்ற ஓகே மாதிரி ஓகே. ஒரு வேளை மார்க்கெட் விழாம போறதுக்கு வந்து அப்போ அந்த மாதிரி மார்க்கெட் எப்பயுமே ஒரே இதுல போயிட்டு இருக்காது இல்லைங்களா? ஏறிட்டே போறதுக்குன்னா நீங்க சொல்றது ஓகேங்க. அப்ப ஈக்விட்டில மட்டும் இருக்கலாம். மார்க்கெட்ன்றது அப் டவுன் ரெண்டுமே இருக்கும் இல்லைங்களா? அப்ப டவுன்ல இருக்கும்போது இதுல இருந்து நம்ம கொஞ்சம் ஸ்விட்ச் பண்றதுக்கு இருக்குங்க. இத பத்தி பெட்டரா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு சொல்றேன். அதாவது ஆஸ் அ பிகினர் இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எஸ்ஐபியே ஒரு ஈக்விட்டில ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறதுங்க. அது நம்ம போவோம். ஒரு அதுல இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு நடுவுல சீசன்டு இன்வெஸ்டரா வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்றேன் நான். ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஓகே. அப்போ எனக்கு அதான் சரி. இப்போ இப்பயே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இதுல போயிட்டே இருப்போம், அது ஓகே. இப்போ நான் ஒரு 1 லேக் இப்போ நம்ம அம்சம் இப்போ கிடைச்சிருக்கு, இப்போ நம்ம போலான்னு வர்றோம்னா நீங்க அப்ப என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த 1 லேக்லயே ஒரு சின்ன போர்ஷன் வந்து டெட்ல போடுங்க, அப்பயே நீங்க பிரிச்சு தான் போடுவீங்களான்னு கேக்குறேன் உங்ககிட்ட. இல்ல அதுவும் அது மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குங்க. நீங்க மார்க்கெட்ல வந்து அதுவும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் தான். ஃபாலோயிங் மார்க்கெட் ஃபுல்லா நீங்க ஈக்விட்டில போட்டுடலாம். கன்சாலிடேஷன் மார்க்கெட்லனா பிரிச்சு போட்டுருங்க. உங்களுக்கு வந்து சரி. இல்ல இப்போ புல்லிஷ் இப்போ இப்போ மார்க்கெட். மார்க்கெட் எப்படி இருக்கு? இப்போ புல்லிஷ் மார்க்கெட் தானே? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் கரெக்ஷன்ல எந்த நோக்கி போன்றது தெரியாத ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கிறோம் நம்ம. சரி. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல மாதிரி டைம்ல வந்து நீங்க பிரிச்சு போட்டுடலாம். பிரிச்சு போட்டுடலாங்கிறீங்க. ஆமா. ஓகே. மார்க்கெட் கம்மியா இருக்குன்னா ஃபுல்லா ஈக்விட்டில போட்டுறணும். ம். மார்க்கெட் வந்துட்டு லோ ஃபுல்லா கம்மியா லோல இருக்குன்னா அப்பதான் ஃபுல்லா ஈக்விட்டில போடணும். ஆமா. ஏன் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப பிரசன்ட் மார்க்கெட் கேட்டீங்க இல்லைங்களா? அதுக்கு தான் நான் ஆன்சர் கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன் நானு. நமக்கு லாஸ்டா ஹை நிஃப்டி போனது 25,000ங்களா? ஆமா. அதுல இருந்து ஒரு 10% அதாவது 2,500 பாயிண்ட். அப்ப 25,000ல 2,500 பாயிண்ட் போச்சுன்னா 22,500ங்களா? ம். அது தொட்டாதான் 10% கரெக்ஷனுங்க. அப்ப இப்ப கரெக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ம், ம், ம். ஓகேங்களா? அது 20,000க்கும் கம்மியாச்சுன்னா தான் பேரிஷ் மார்க்கெட்டுங்க. நீங்க கேட்கறதுக்கு இதுதான் ஆன்சர். நம்ம வந்து நம்ம வந்து பார்த்து மார்க்கெட்டை பார்த்து நம்ம டிசிஷன். அப்ப இப்ப நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? 20 போகுமா, 20 கம்மியா போகுமான்னு யாரும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ம், 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 ம். ஓகேங்களா? அதனால நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து கெஸ்லாம் பண்ண தேவையில்லைங்க. அதாவது கீழே போகுன்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேட்டிவ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. என்ன ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டை வச்சு டிசிஷன் எடுக்கணும். இன்னைக்கு ஒரு லம்சம் கிடைச்சதுங்களா? அப்ப விழும்போது ஆ. வாங்கிக்கிறேன் நீங்க வந்து ஹோல்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட நீங்க வந்து லூசர் ஆயிடுவீங்க. என்னன்னா நம்ம அந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம இன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்க கேட்டதுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். இதே வந்து ஃபாலோ ஆகுதுன்னும் போது ஈக்விட்டியில போட்டுக்கலாம். அதாவது 20,000க்கு நிஃப்டி கம்மியா போகுதுன்னா. அப்போ அப்போ அப்படி போகுதுன்னா அந்த 1 லேக் ஃபுல்லாமே ஈக்விட்டில போட்டுடலாங்கிறீங்க. 1 லேக் போட்டுருங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த 1 லேக் அந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரோட எவ்வளவு பெரிய அவங்களோட கார்பஸ்ல இருக்கிற அமௌண்ட்ன்றத பொறுத்து இருக்குங்க. அதாவது ஒரு சிலருக்கு 1 லேக் பெரிய அமௌண்ட்டுங்க. பெரிய அமௌண்ட்டா இருக்கும்போது 10,000 10 டைம் இல்ல 25,000 4 டைம் போட்டுக்கலாம். 25,000 இந்த மாசம் நோட்டிஃபை, அடுத்த மாசம் நோட்டிஃபை இல்ல அப்படி இல்லைங்க. சொல்றீங்களா? இல்ல இப்ப நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வாலட்டிலிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு குளோபலி பேட் நியூஸ் இருக்குது, அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மார்க்கெட் மாறுறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப நீங்க லாஸ்ட் ம், ம், ஒரு ம். 1 or 2 மந்த்ஸ் நீங்க டெய்லி பேசிஸ்ல வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லியே மார்க்கெட் மாறிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஒரு பர்டிகுலர் டைம்ல நீங்க வந்து 1 லேக் ஃபுல்லா போட்டுட்டுங்க. அதுக்கு மறுநாளே உங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகுதுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஆமாமா. அதுக்கு பதிலா டெய்லியே நீங்க வந்து 10,000 நீங்க ஒரு 10 டேஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுறலாம். இல்லனா வீக்லி 25,000 4 வாரத்துக்கு போட்டீங்கன்னா 1 மந்த் கவர் பண்ணிடுறீங்க இல்லைங்களா? ஓகே. அப்படி சொல்றீங்க. அப்படி சொல்ல வரேன். இல்லன்னா எல்லாமே 12,500 2 மாசத்துக்கு கூட நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்படி சொல்ல வரேன் நான். அதான். ஆனா இது உங்களுடைய எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற கார்பஸே வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னா, உங்களோட ஆல்ரெடி மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்கிற அமௌண்ட் ரொம்ப பெருசு இல்லைங்களா? அந்த 1 கோடி ரூபாய்க்கு இந்த 1 லேக்ன்றது 1%ங்களா? ம். அப்ப நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டு உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்கன்ற. ஏன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவே ரொம்ப அதிகம். இதை நீங்க ரொம்ப ஸ்டாகர் பண்ணி போட்டும் அதுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. இருக்காது. ம். சரி. ஆனா இப்பதான் அதே ஸ்டார்ட் வந்து பண்றோம். அவரோட ஆ. கார்பஸே வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் தான் அவரோட ஆல்ரெடி கார்பஸ். ஏன்னா 10,000 ஒரு வருஷமா தான் இப்பதான் ம். எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 10 மாசம் ம். தான் முடிச்சிருப்பாரு. அப்பயே அவர்கிட்ட 1 லேக் தான் இருக்குது அவரோட இருக்கு. போர்ட்ஃபோலியோலயே. ஆ. உங்களுக்கு கையில வந்தது ஒரு 1 லேக்னா போர்ட்ஃபோலியோக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அதை லம்சமா போடு. உங்களுக்கு இது பெரிய லம்சம். கரெக்ட். அப்ப நீங்க கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி போட்டுக்கலாம் மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்துங்க. அதாவது மார்க்கெட்டை 10 பார்த்து டேஸ் டெய்லி போட்டுக்கலாங்கிறீங்க. டெய்லி வாலட்டிலிட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு இப்ப பேட் நியூஸ் ஹிட் ஆயிருக்குது. அப்ப வந்து நம்ம வந்து 6 மந்த்ஸ்க்குலாம் இப்ப நம்ம வந்து ஸ்டாகர் பண்ணி போட முடியாது இல்லைங்களா? பேட் நியூஸ் ம், இப்ப நம்ம ம். பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி மார்க்கெட்லன்னா அப்ப நீங்க வந்து ஒரு 10 டேஸ் இல்ல 1 மந்த்துக்குள்ள டெப்ளாய் பண்ணிடுற மாதிரி பாத்துக்கணும். ஓ! இவ்வளோ இவ்வளோ பட் ஆனா எனக்கு அதான் எனக்கு
நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா என்ன சார், ஒரு சில பேர்லாம் யூடியூப்ல நான் நான் மத்தது பார்ப்பேன். அப்பெல்லாம் சொல்றாங்க, ஈவன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்லாம் பாக்குறது இல்ல. எப்ப பிளைண்டா மிட் கேப் ஸ்மால் கேப் அவங்க இன்வெஸ்டர் எல்லாத்தையும் அதுலதான் போடுறாங்க. ஏன்னா கேட்டா அதுலதான் ரிட்டர்ன் அதிகம்னு சொல்றாங்க. இல்லைங்க. அதுல இப்ப நீங்க இதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டதுக்காக நான் அது ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துறேன். நீங்க வந்து லார்ஜ், மிட், ஸ்மால் 3 இருக்கு இல்லைங்களா? இதுல ஆமா. வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு இயர்க்கும் ரொட்டேட் ஆகுங்க. ஒரு சில டைம் லார்ஜ் நல்லா இருக்கும், ஒரு சில டைம் மிட் நல்லா இருக்கும், ஒரு சில டைம் ஸ்மால். இப்ப லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா மிட், ஸ்மால். அதான் இப்ப நீங்க இந்த இயர் ஸ்டார்டிங்ல கூட செபி சைட்ல இருந்தே ஃப்ராத் பில்டிங் அப்பலாம் அவங்க சைட்ல இருந்தே வந்தது பாத்தீங்களா? அது என்னன்னா மிட், ஸ்மால் கேப்போட வேல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஃபேர் வேல்யூ, அண்டர் வேல்யூ, அப்புறம் வந்து ரீசனபிள் வேல்யூ எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ்ங்க. அதுல வந்து நம்பர் 1 ரொம்ப பிரீமியம் ஹையா எக்ஸ்பென்சிவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப்புங்க. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல ஸ்மால் கேப்புங்க. இப்போ ஓரளவுக்கு வேல்யூவேஷன்ல இப்போ இது கூட ஃபேர் வேல்யூ இல்ல வந்து ரைட்டான வேல்யூ எல்லாம் சொல்ல முடியாது. கம்பேர்ட் டு மிட் அண்ட் ஸ்மால் பார்க்கும்போது லார்ஜ் வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்குது. அப்ப நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல போடணும். இந்த ஒரு இதுவும் இருக்கணும்ன்ற. ஆனா உங்க போர்ட்ஃபோலியோல லார்ஜ், மிட், ஸ்மால் இருக்கணும். உங்க எஸ்ஐபி போகும்போது ஒரு சில டைம், ஏன்னா இப்பெல்லாம் எல்லாமே டிஜிட்டலே நீங்க வந்து இப்ப எல்லாமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றோம் இல்லைங்களா? அப்ப நமக்கு வந்து பெட்டரா இப்ப மிட் ஆல்ரெடி ஓவர் வேல்யூஷன் மிட் பக்கம் போகாம இருக்கிறது நல்லதுங்க. இல்ல எனக்கு வந்து அதுல மிட்ல நம்ம growth பாக்குறோம், எனக்கு அது வேணும்னு கேட்கும்போது லார்ஜ் அண்ட் மிட் கேப் மாதிரி நம்ம சான்ஸ் எடுக்கலாம். ஏன்னா லார்ஜ் கேப்ல பெரிய போர்ஷன் இருக்குங்க, மிட் கேப்லயும் இருக்குங்க. அப்படி அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஒரு 10,000 ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம்னா நீங்க எந்த கேட்டகரியில போவீங்க? அதுவும் மார்க்கெட் பொறுத்தானா? இல்லைங்க, நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ நீங்க மார்க்கெட்டை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அடுத்தது வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும். அந்த ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்றதுக்கு நடுவுலங்க 6 மந்த்தோ, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா குளோபல் ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்குது. யூஎஸோட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜப்பான்ல நியூஸ் கேள்விப்படுறீங்க, சைனாவோட நியூஸ் கேள்விப்படுறீங்க, ரஷ்யாவோட நியூஸ் கேள்விப்படுறீங்க, நடுவில் அந்த இது வாரோட நியூஸ் கேள்விப்படுறீங்க இல்லைங்களா? அப்போ நிறைய ஈவெண்ட் ஒரே டைம்ல நமக்கு நடக்குதுன்னும் போதுங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல வந்து இப்ப என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எனக்கு எந்த கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னா ஒரு மல்டி கேப்பும் ஃபிளெக்ஸி கேப் போயிடுங்க. உங்களுக்கு எதுவுமே டவுட்டே ஃபுல்லா கிளியர் ஆயிடும். இல்ல நான் ஒரு அளவுக்கு டார்கெட் பண்ணி, ஏன்னா ஒரு சிலர்லாம் ட்ரை பண்றது பாத்தீங்கன்னா செக்டார் திமேட்டிக் ஃபண்ட் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்கள கம்பேர் பண்ணும் போதுங்க நீங்க வந்து இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு பார்க்க தெரியுது, மார்க்கெட்டோட வேல்யூஷன்லாம் தெரியுதுன்னும் போது லார்ஜ் கேப் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு டேட்டா சொல்றேன் நான். அப்போ மிட் ஸ்மால் அவாய்ட் பண்ணிட்டோம்னா லார்ஜ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் பெட்டர் சான்சஸ் இல்லைங்களா? இப்போ எஃப்ஐ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நீங்க டேட்டா கண்டினியூஸா எடுத்து பாருங்க. டிஐஐ தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த டிஐஐனா யார் சொல்றேன்னா நம்ம உள்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இல்லைங்களா? எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், எல்ஐசி, மற்றது இருக்கிறது எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே தான் சப்போர்ட் பண்ணுதுங்க. நார்மலா நீங்க அந்த இது எஃப்ஐஐ டேட்டா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வெளில போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ யூஎஸ்ல வந்து செப்டம்பர்ல ரேட் கட் பண்றதுக்கான நியூஸ் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ ஒரு சேஞ்ச், அப்போ ஒரு மார்க்கெட்ல, ஏன்னா அங்க யூஎஸ்ல ஏதாவது நடந்ததுன்னா குளோபல் இம்பாக்ட் இருக்கும். குளோபல் என்னென்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் நமக்கு வந்து அலைன் ஆகுங்க நம்ம மார்க்கெட்டுங்க. அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம அட்வான்டேஜா எடுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ நீங்க வந்து ஒரு ஃபிளெக்ஸி கேப்ல போயிடலாம். நமக்கு சொல்றேன், இன்னைக்கு தேதியில ஃபிளெக்ஸி கேப்ல போலாம். இல்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், மிட் கேப் ரொம்ப வேல்யூஷனா இருக்கு, ஸ்மால் கேப் அடுத்த வேல்யூஷன் ஓரளவுக்கு பெட்டர் பொசிஷன்ல இருக்குது. லார்ஜ் கேப்ல போடும்போது எஃப்ஐஐஸ் உள்ள வராங்க பாத்தீங்களா? எஃப்ஐஐஸ் உள்ள வரும்போது அவங்க கம்ப்ளீட்டா லார்ஜ் கேப் பக்கம் தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா வர்றது பெரிய கார்பஸா இருக்குங்க. அவங்கலாம் வந்து இந்த மிட் ஸ்மாலுக்குலாம் அந்த ரிஸ்க்குலாம் அவங்க வந்து எடுக்க விரும்ப மாட்டாங்க. அப்ப நம்ம ஆல்ரெடி லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணது லார்ஜ் கேப்பே உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கன்றேன் நான் எதுக்கு இது ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன்னா, டைரக்டா போய் ஒரு சிலர்லாம் ஃபார்மா ஸ்டாக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் வாங்குறது, இல்லைன்னா வந்து டைரக்டா வந்து திமேட்டிக் ஃபண்ட்ல போய் போடுறதுங்க. அந்த மாதிரி எனர்ஜி ஃபண்ட்ல நான் போடுறேன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் தீமோ இல்ல பர்டிகுலர் இதுல போயிட்டு செக்டரல் போய் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அது வந்து ரொம்ப ரிஸ்கிங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு கேள்விப்படும் போது இதை வந்து அவங்க டிசைட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1 or 2 இயர்ஸ் அது கொடுத்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? டிஃபென்ஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல போடுறது, இல்ல பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ்ல போடுறதுலாம் கான்செப்ட்டுங்க. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா லார்ஜ், மிட், ஸ்மால் அண்டர்ஸ்டாண்ட் இல்லைங்க, எனக்கு இந்த மார்க்கெட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா பெஸ்ட் ஃபிளெக்ஸி கேப் போயிருது பெஸ்ட்டுங்க. அப்போ 10,000 வெறும் ஒரே ஒரு ஃபண்ட் எடுத்து ஒரே ஒரு ஃபண்ட் எடுத்து போட்டுடலாங்க. ஆமா. ஓ, அப்படி அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. சிம்பிளா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். ஒரு 6 மாசம் 1 இயர் போது அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஒரு 10,000 நீங்க 1000 நிறைய பேர் 10 ஃபண்ட்ல போட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா? அவ்வளவுதான் தேவையில்ல. 2,500 ரூபா ஒரு 4 ஃபண்ட் இல்லனா இப்ப அதுவும் அதே கேட்டகரியில தான் வருதுங்கன்னு சொல்ல வரேன். அந்த 2,500 ரூபா 4 ஃபண்ட் இல்லைங்களா? எந்தெந்த ஃபண்ட்ல போட போறீங்க? இப்ப 4 ஃபண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா வெறும் 10,000க்கே?
ஆமா. ஏன்னா எஸ்ஐபின்றது அவங்க சேலரிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் 10,000 சேலரியில் பண்ணுறவங்க இருக்காங்க, 50,000 சேலரியில் பண்ணுறவங்க இருக்காங்க, அதாவது ம். எஸ்ஐபி அமௌண்ட்டே சொல்கிறாங்க. அப்போ ஒரு அளவுக்கு எக்ஸஸாக நமக்கு வந்து 1 lakh மேலே அது மாதிரி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபண்டில் ஒரு டைவர்சிஃபை பண்ணிட்டுங்க, ஒரு 4 ஃபண்டு 5 ஃபண்டுன்னு இல்லை ஏதாவது ஃபினான்ஷியல் கோல் நமக்கு வேற வேற பர்பஸுக்காக இந்த ஃபண்டை நான் சேர்க்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு 3 வருஷத்துல எனக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது, அதுக்கு நான் இந்த ஃபண்டில் போடுறேன், அதனால அதை டேக் பண்ணி இந்த பர்பஸ்க்கு நான் வச்சுக்கிறேன். இந்த 2 ஃபண்ட் வந்து நான் வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கிறேன் நான். அப்போ எனக்கு லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா லார்ஜ் மிட் ஸ்மால் 3 ஃபண்டில் போடலாம். இல்லை எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லைன்னா ஒரே ஒரு மல்டி கேப்பில் போட்டு போகலாம். மல்டி கேப்ல. ஆமாம், ஓகேங்களா? இப்போ இப்போ வந்து இப்போ இது ஒரு பெரிய லாங் டேர்ம் கிடையாது. எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 4 இயர்ஸ். இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்ற டைமில் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து லார்ஜில் வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கா, மிட் இருக்கா, ஸ்மால் இருக்கான்லாம் தெரியலன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் போகலாம். அந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் தான் போகிறேன், எனக்கு அது எந்த ஃபண்டுன்னு தெரியலன்னா அதில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 ஃபண்டாக பிரிச்சுக்கலாம். 5,000 பிரிச்சுக்கலாங்க. அதே நீங்க 4 பிரிச்சு 4மே ஃப்ளெக்ஸி கேப்பா போட போறேன், இல்ல வந்து அந்த மாதிரி 4 மல்டி கேப் போடுறதுன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு கேட்டகரியில ஒரு ஃபண்டு, மேக்ஸிமம் 2 ஃபண்டுங்க, அதுக்கு மேல வேண்டாம். அவ்வளவுதான். அப்படிதான் போகணுங்கிறீங்க. ஆமா. இப்போ உங்ககிட்ட வந்தாலும் உங்க இன்வெஸ்டரே 50,000 இப்போ ஷிப் பண்ணாலும் ம். நீங்க ஒரு ஒரு அப்படின்னா ஒரு 10,000க்கு ஒரு ஒரு ஷிப்னா மொத்தமே 4-5 அவ்வளவுதான் இருக்கும். ஆமாங்க, அப்படிதான் சொல்றீங்களா? ஆமாங்க. ஓவரா நீங்க சொன்ன மாதிரி 20 ஃபண்டு 15 ஃபண்டு அவ்வளவுதான் தேவையில்லைங்கிறீங்க. அவ்வளவு வச்சீங்கன்னா உங்களால மானிட்டரிங் ட்ராக்கிங் பண்ண முடியாதுங்க. அவங்க எத்தனை பேர் அந்த கேட்டகரியில பீட் பண்ணியிருக்காங்க, இல்ல இண்டெக்ஸையே பீட் பண்ணியிருக்காங்க, பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்காங்க, நம்மளால ஈஸியா அதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. அதான் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கார்பஸ் எய்ம் பண்ணணும். அதை எய்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எஸ்டபிலிட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே கொஞ்சம் ஸ்விட்ச் கொடுத்து அந்த பிரிச்சு வைக்கிற மாதிரி பிரிச்சு வைக்க ஆரம்பிச்சிடணுங்கிறீங்க. ஆமா, ஆமா.